இன்னொரு உண்மை அதில் என்னன்னா, ஒரு சில வேலைகள் வந்து நம்ம ஆளுங்களை விட அவங்க வந்து எதிர்த்து பேசாமல் கண்ணியமாக நேரத்தில் செஞ்சு கொடுக்குற அந்த தன்மையும் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு முடி திருத்துற கடையில் போங்க, இல்லை வந்து ஒரு ஒரு ஹோட்டலில் போங்க, இல்லை ஒரு சிற்றுண்டியில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா, அந்த தொழில் ஓனர் பார்த்திங்கன்னா தமிழராக இருப்பார். அவர்கிட்ட நம்ம போய் நம்ம கேட்போம், என்னென்னா நம்ம ஆளுங்களுக்கு தமிழ் ஆளுங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கலையாண்ணா அப்படின்னு நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த உணர்வு இருக்குது. அவர் இருந்துட்டு அடுத்த வேலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் இது குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட தொழிலில் இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கார்பெண்டர், ப்ளம்பர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆளுங்க வந்து நல்லா தமிழ் பேசுகிறாங்கப்பா, ஆனால் நம்மளை வந்து சரியாக வந்து இது பண்ணுறது கிடையாது. 3 நாளில் முடிய வேண்டிய வேலையை 1 வாரம் ஆக்குறாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. நாள் கூலியோ இல்லை இந்த வேலைக்கு உண்டான கூலின்னு பேசினாங்கன்னா அங்கேயே தங்கி அங்கேயே சோறாக்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிறாங்க. நம்மவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு வீட்டில் அட்வான்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் 2 நாள் வருது லீவ் போட்டு இன்னொரு இடத்துல அட்வான்ஸ் வாங்கி அந்த வேலையை எடுக்கிறது, அப்புறம் அங்கே அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னொரு இடத்துல வேலையை எடுத்துட்டு 3 வேலையை செஞ்சு ஒரு சில வேலைகள் நம்மவர் வேணான்னு சொல்கிற வேலையை அவங்க எடுத்து செய்கிறாங்க. எல்லா வேலையும் வந்து நம்ம ஆளுங்களே செய்கிறது கிடையாது.